இதுங்களா? ஆமாங்க. ம், ம். புண்ணாக்கு. இதுல என்ன கலந்துருக்கீங்க? இது அ NWT. அது வந்து NWDCலே வந்து 4 விதமான புண்ணாக்கு. என்னென்ன புண்ணாக்கு போட்டிருக்கீங்க? தேங்காய் புண்ணாக்கு, ம், கடலை புண்ணாக்கு, எள்ளு ம், புண்ணாக்கு, கொட்டமுத்து புண்ணாக்கு. ம், இதெல்லாம் ஒரு 5, 5 கிலோ போட்டு, அதில உள்ள வந்து மத்த மாவு, பயிர் வகை மாவு எல்லா மாவுமே தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, உளுந்து இது மாரி எல்லாமே பவுடரா அரைச்சு, அதில வந்து உள்ள காப்பர் கம்பி, ஆணி இரும்புக்கு வந்து ஆணி இது எல்லாமே போட்டு உள்ள போட்டு ஊற வச்சிருக்கிறேன். இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்களா இதெல்லாம்? ஆமா. இதனால என்ன நன்மை பயிர் குடுக்குமா? என்ன? இல்ல பயிருக்கு வேண்டிய மினரல்ஸ் எல்லாமே இதில வந்துரும். ஒவ்வொரு பயிர் வகையிலும் ஒவ்வொரு மினரல்ஸ் இருக்கு. நம்ம ம், எல்லா பயிரும் போடும்போது, அதில வர புண்ணாக்கு வகைகளும் சேர்த்து போடும்போது, உங்களுக்கு எல்லா மினரல்ஸும் ஒட்டுக்கா கிடைச்சுக்கும். அந்த பயிருக்கு தேவையான மினரல்ஸ் எல்லாமே நமக்கு தனித்தனியா ஒவ்வொரு மினரல கடையில போய் வாங்கினா ஒவ்வொரு மினரல் வந்து தனித்தனியா தான் கிடைக்கும் உங்களுக்கு. ம், ம், இது வந்து எல்லா மினரலும் ஒண்ணா இருக்கும்போது நம்மளுக்கு செலவே கிடையாது. எல்லா மினரலும் ஒண்ணா சேரும்போது பயிருக்கு வந்து ஆரோக்கியமா இருக்கு உங்களுக்கு. ம். இதுக்கு முன்னாடி வந்து தனித்தனியா வாங்கி தான் குடுத்துட்டு இருந்தீங்க பயிருக்கு. தனித்தனியா ஒவ்வொரு பயிருக்கு நீங்க பயோல் பண்ணீங்கனாலே ஒவ்வொரு இது தனித்தனியா தான் வரும். ம், ம், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே தனித்தனியா தான் நீங்க வாங்கி விட்டாகணும். ம், ஆனா, அது ஒரு டைம் வாங்குனீங்கன்னா, அவ்வளோதான் காஸ்ட் அதோட முடிஞ்சு. மறுபடியும் அடுத்த டைம் விடணும்னா வாங்கி தான் ஆகணும். வாங்கி ஆனா, தான். இது வந்து அப்படி இல்ல. மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ இந்த ஒரு ட்ரம்மு 150 லிட்டர் போட்டு வச்சிருக்கேன். இது மூஞ்சிச்சுன்னா மறுபடியும் இதே வந்து NWDC போட்டு திருப்பி அப்படியே பண்ணிக்க வேண்டியது தான். மறுபடியும் ஒரு வாரம் ஊற வச்சேன்னா, மறுபடியும் எனக்கு 150 லிட்டரு மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். இப்போ எனக்கு வந்து அது நாங்க காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது நான் போய் வாங்க வேண்டியதில்ல கடையில. இதுவே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது போடும்போது இதுதான் நீங்க பார்த்த வாழைக்கு, தென்னை, பாக்கு ம். எல்லாத்துக்கும் விட்டுருக்கிறேன். சரி, இதுக்கு இந்த இது உரம் தயாரிச்சு எத்தன நாள் அத பயன்படுத்தலாம்? எத்தன வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம்? இது வந்து நமக்கு அவங்க குடுக்குறது வந்து கிட்டத்தட்ட பல வருஷம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதிக அது ப்ராடக்ட் ஓகே. இல்ல பண்ணிக்கலாம். நீங்க தயாரிச்சு கேட்கிறேன். தயாரிச்சு இந்த நான் உரத்த வந்து எனக்கு ஒரு 10 நாள் இல்ல 12 நாள்ல வச்சுக்கலாங்க. தயார் வந்துரும் ஆயிரும். ஓ! சாதாரணமா பண்ணும்போது எத்தன நாள் ஆகும் தயாரிக்கிறதுக்கு? எதைங்க? இந்த WWC குடுக்காம. அத குடுக்காம நீங்க வெறும் பச்சை தண்ணீல தானே போட்டு அத ஊற வைக்க முடியும். இது அதுக்கு NWC விடும்போது உங்களுக்கு வந்து அதில இருக்கிற சத்து பூரா நல்லா கரைச்சு, இ பூரா வெளிய எடுத்துருது. சக்கை மட்டும் தான் கடைசியில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 2, 3 டைம் இத யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, பண்ணும்போது அந்த வெறும் அந்த பவுடரோட சக்கை மட்டும் தான் இருக்கு. அதில இருக்கிற கண்டென்ட் பூரா எல்லாம் இறங்கிரும். இந்த உரம் தயாரிச்சு எத்தன நாள்ல இத பயன்படுத்தணும்னு கேட்கிறேன். இல்ல 12 நாள் கழிச்சு நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பண்ண வச்சுக்கலாம். அது ஒரு நம்மளுக்கு வந்து இது வந்து ரொம்ப குறைவா நம்மளுக்கு வந்து மாசம் ஒரு 10 லிட்டர் விட்டா போதும் ஒரு ஏக்கருக்கு. நீங்க டெய்லி விட வேண்டியதில்ல. ம், ம், மத்த நியூட்ரியன்ஸ் இதில வாங்கினா ஒரு டைம் வாங்கி வாங்கி விடணும். இது வாங்கினா ஒரு 10 லிட்டர் மட்டும் ஒரு ஏக்கருக்கு விட்டீங்கன்னா, மறுபடியும் அடுத்த மாசம் ஒரு 10 லிட்டர் விட்டீங்கன்னா, அது ஈக்குவலா எல்லா மினரல்ஸ், விட்டமின்ஸ் அந்த பயிருக்கு வேண்டியதெல்லாம் கிடைச்சிரும். ம். இதே மாரி ஒவ்வொன்லயும் போட்டுருக்கேன். அந்த பக்கம் வந்து வேம் போட்டுருக்கேன். அது வேணுங்களா? வேமு. வேம் இந்த இதுக்குங்களா? இவருடைய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா? உடனே இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழ இருக்கிற எழுத்து தொடுங்க போதும் உங்களுக்கு முழு வீடியோ கிடைக்கும்.